தூங்கிட்டு இருக்க மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், இது வந்து ஈசிஆர் ரோடு. இந்த ரோட்டில் ஆக்கிரமிப்பு எல்லாத்தையுமே அகற்றிட்டாங்க. அதாவது உத்தண்டிலேருந்து நான் வரும்போது பார்க்குறோம், எல்லாமே நல்லா இருக்குது. நல்ல ரோடு, ஆக்கிரமிப்பு எல்லாம் அகற்றிட்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த ரோட்டுக்கு நடுவில் பாருங்கள் ஒரு மசூதி இருக்கும் பாருங்கள். மசூதி காம்ப்ளெக்ஸ், சரிங்களா? இது மட்டும் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அகற்ற முடியல. ஏன்னா அது வந்து அதை கண்டு பயமா என்னன்னு தெரியல. ஸோ இந்த இடம் இப்படிதான் இருக்குமா? இது கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இது மட்டும் கையே வைக்கல. அது பயந்துட்டு இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதே டைம்ல இது ஒரு ஹிந்து கோவிலா இருந்தாச்சுன்னா இந்நேரம் அதை வந்து அடிச்சு உடைச்சு நாசம் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட லட்சணம். இது வந்து முடிவு பண்ண வேண்டியதெல்லாம் மக்கள் தான். இது வந்து எல்லாமே கவர்மெண்டே எல்லாமே செய்ய முடியாது. எல்லா விஷயங்களும் வந்து மக்கள் தான் பார்க்கணும். சரிங்களா? வணக்கம், ஜெய்ஹிந்த். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிவாசல் இது போன்று இங்கு மட்டும் இல்லை, கீழக்கரை இது போன்று தொடர்ந்து கோவில்கள் ஆக்கிரமிப்பு பெற்று பள்ளிவாசல் ஆக்கப்படுவதும், அந்த பள்ளிவாசல்கள் மட்டும் தொட முடியாது. சர்ச்சுக்கள் அகற்றப்பட்டாலும் அதற்கு தனியாக நிலம் கொடுத்து விட்டு கட்டப்பட்டு விட்டு பிறகுதான் அகற்றப்படும். ஆனால் கோவில்களுக்கு கேட்க நாதி இல்லை. இது எந்த அளவுக்கு செல்வாக்கு எப்படி சொன்னா, நமது திராவிட முதல்வர் அவர்கள் பார்த்தீங்கன்னா எதற்கும் அஞ்சாதவர், அவரே நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார் என்றால் எவ்வளவு செல்வாக்குடன் அவர் இருக்கிறார்கள். இதுதான் சமதர்மம் என்பதா? இதற்கு தான் சமதர்ம ஆட்சியா? அப்ப ஒரு மதத்தை, அதாவது அடிக்க குனியறவன் மேல் அடி, குனித்தவன் மேல் அடி, அந்ததுக்கு இதுதான் உங்கள் ஆக்கிரமிப்பு அகற்றமா? எதற்கு மக்கள் ஆட்சி என்ற ஒரு சமதர்ம ஆட்சி ஒன்று இருக்கிறது. இதற்கு பேசாமல் இஸ்லாமியர், கிறிஸ்தவர் என்ற ஒரு நாட்டை உருவாக்கி விடலாமே. பாரதம், ஜெய்ஹிந்த். இப்பொழுது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள் தூங்கிக் கொண்டிருக்கும் நீங்கள், அதாவது சேஃபாக இருக்கிறீங்கன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்கள் ஒவ்வொருத்தரும், இந்துக்கள் அனைவரும் உணர்வு வேண்டும். நீங்கள் வெளியில் வந்து இறங்க வேண்டும். நீங்கள் எப்போது சிறுபான்மை ஆக்கப்படுகிறீர்களோ அன்று இந்த நாடு உருப்படாது. நீங்கள் அடித்து துரத்தப்படுவீர்கள். உங்களுக்கு நாடு என்ற ஒன்றே இருக்காது. இஸ்ரேலிய மக்களை எப்படி அடித்து துரத்தினார்களோ, இன்று அந்த கிறிஸ்துவ நாடுகள் அம்புட்டம் எப்படி கபலீகரம் செய்து இஸ்லாமிய நாடாக்கப்பட்டதோ அதே போல் இந்தியாவை ஆக்க துடிக்கின்றனர், கிறிஸ்தவமும் அந்த இஸ்லாமியமும் சேர்ந்து. இதற்கு இந்துக்களிடையே ஒற்றுமை இல்லை, விழிப்புணர்வு இல்லை என்றால் இந்த கோயில்கள் அகற்றம் என்பது நாளை உங்கள் வீட்டுக்கள் அகற்றப்படும். உங்கள் பிள்ளைகள், அதாவது பாதுகாப்பு இருக்காது, உங்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது. இந்த நாட்டை விட்டு நீங்கள் துரத்தப்படுவீர்கள். எச்சரிக்கை. இந்து வாழ்க. வணக்கம், ஜெய்ஹிந்த்.